26வது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஏவம் விதித தத்துவஸ்ய ஏவம் விதித தத்துவஸ்ய பிரகிருதிஹி மயி மானசம் பிரகிருதிர்மயி மானசம் யுஜ்ஞதஹ ந அபகுருத ஆத்மாராமஸ்ய கர்ஹிஜித் யுஜ்ஞதோ நாபகுருத ஆத்மாராமஸ்ய கர்ஹிஜித் ஏவம் விதித தத்துவஸ்ய பிரகிருதிர்மயி மானசம் யுஜ்ஞதோ நாபகுருத ஆத்மாராமஸ்ய கர்ஹிஜித். ஏவம் அது மாதிரியாக்கும். இதுக்கு முன்னாடி 25வது ஸ்லோகத்துல கடைசியில நம்ம நிப்பாட்டினது யதாஹி, இது ஏது மாதிரியாக்குமோ அப்படின்னாக்கும். இங்க 26வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது ஏவம் அது மாதிரியாக்கும். 25வது ஸ்லோகத்துல கடைசியில நம்ம பார்த்தோம் சொப்பன திருஷ்யம் அப்படிங்கிறது பிரதிபுத்தஸ்யா தூக்கத்திலேந்து எந்திருந்தவனுக்கு வைமோகாயா எந்த விதத்துல இருக்கிற சங்கடங்களும் ந கல்பதே உண்டாக்குறதில்லை. யதாஹி இது ஏது மாதிரியாக்குமோ அப்படின்னாக்கும் 25வது ஸ்லோகத்தை நிப்பாட்டினது. அதனோடு கண்டினியூஷன் ஆயிட்டு இங்க 26வது ஸ்லோகம் கண்டினியூ ஆகிறது. ஏவம் அது மாதிரிதான் பிரகிருதிஹி பிரகிருதி அப்படிங்கிறதோடு கூட நம்ம சேர்ந்து இருக்கிற பல பல ப்ராப்ளங்களும் நமக்கு உண்டாகிறது. பிரகிருதியிலேருந்து விடுபட்டானா அதுக்கப்புறமா துக்க அனுபவங்கள் கிடையாது. விதித தத்துவஸ்யா பிரகிருதி தத்துவம் அந்த பகவத் தத்துவம் தெரிஞ்சுட்டானா அதுக்கப்புறமா துக்க அனுபவம் இல்லை அப்படின்னு அம்மையான தேவகூதிக்கு கபிலதேவன் சொல்றார். மாயா நிர்மிதமான சொப்பனம் மாதிரியாக்கும் இந்த பிரகிருதி மனசு தூக்கத்திலேந்து எந்திருக்கிறதையாக்குமே நமக்கு பார்த்ததெல்லாம் சொப்பனமாக்கும், இனி பயந்து கண்டாம் அப்படின்னு தோணுறது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆக்டிவேட் ஆகிறது, மனசு உணர்ந்து இருக்கிறதையாக்கும். தூக்கத்துல மனசு உணர்ந்து இல்லாத அவஸ்தையில பிரபஞ்சத்துல இருக்கிற விஷயங்களை ஒன்றும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. தூக்கத்துல நம்ம ஆராக்கும்னா கொடியும் நமக்கு தெரியறதில்லை. நம்ம பல பல பதவிகளில் இருக்கிறவாளா இருப்போம். டாக்டர் ஆயிட்டும் என்ஜினியர் ஆயிட்டும் மந்திரி ஸ்தானத்தில் இருக்கிறவாளாயிட்டும் ராஜாவாயிட்டும் எல்லாம் நம்ம இருப்போம். ஆனா தூங்குறவன் அத்தனை பேரும் நான் ராஜாவாக்கும், நான் മന്ത്രിയാക്കും, ഞാൻ ഡോക്ടറാക്കും, ഞാൻ എഞ്ചിനീയറാക്കും, ഞാൻ പിച്ചക്കാരനാക്കും, ഞാൻ വാദ്യാരാക്കും, ഞാൻ സ്റ്റുഡന്റ് ആക്കും இப்படின்னு நினைச்சிட்டு ஒன்றும் ஆரும் தூங்குறதில்லை. தூக்கத்துல எல்லாரும் ஒரே மாதிரி அதி தீவிர துக்கத்தோடு கூடிட்டு தூங்கின நம்ம, அதாவது தூக்கத்துல பலவிதமான சங்கடங்களும் அனுபவிக்கிறோம். வாழ்க்கையில பலவிதமான சங்கடங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு தூங்குறோம். அப்போ தூங்குறத நம்ம அந்த சங்கடங்கள் எல்லாம் மறந்து போறோம். இப்போ வலி இருக்கு, சரீரத்துல நோய் நம்மளை படுத்தி தீர்க்கிறது. அப்ப நம்ம தூங்குற அந்த சமயத்துல நம்ம வலி அனுபவிக்கிறது இல்லை, முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல தான் வலி அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட அப் டு டேட் ஜீவிதத்துல பலவிதமான துக்கங்கள் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா கொஞ்ச நேரம் தூங்குற அந்த சமயத்துல நம்ம அந்த நேரத்துல நம்மளை தெரியாமையே நம்ம தூங்கின்னு இருக்கோம், நம்மள ஆறுன்னே நமக்கு தெரியறதில்லை. அப்ப அதனால நம்ம அந்த சமயத்துல துக்கம் அனுபவிக்கிறது இல்லை. ரொம்ப டாப் மோஸ்ட் சந்தோஷத்துல இருக்கிற நமக்கு தூக்கம் வந்துட்டு தூங்குறோம். ஆனா அந்த தூக்கத்துல நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இல்லை. சொப்பனத்துல காணுற விஷயங்களை நம்ம அங்க அனுபவிக்கிறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நம்ம அந்த தூக்கத்துல அனுபவிக்கிறது இல்லை. அதி தீவிர துக்கத்தோடு கூடிட்டு தூங்குற நம்ம தூங்கி எழுந்திருந்தாராக்கா நம்மளோட அந்த துக்கத்தோடு அந்த ஒரு டீப்பு கம்மியாகும். ശാന്തമായിട്ട് ഒന്ന് തൂങ്ങി എന്തിരുന്നാണ് മനസ്സ് കൊഞ്ചം സ്വസ്ഥമാകും, ടെൻഷൻ കുറയും. ഭഗവത് തത്വദർശനത്തോടുകൂടെ
அந்த ஒரு நிகழ்வாக்கும் நமக்குள்ள நடக்கிறது அப்படின்னு பகவான் தேவஹூதி கிட்ட சொல்றார். பகவானாக்குமே இங்க சொல்லறார். அதனால மயி என்னில மானசம் எப்பவும் மனச யுஜ்ஞதா சேர்த்தி வைக்கிறத, சரீரத்துக்கு உள்ள இருக்கிற சைதன்யம் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. நானும் இந்த பிரகிருதியும் பரம்பொருளும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு பொசிஷன் தத்துவஞானம் தெரிஞ்சுக்கிறவனாக்கும் தத்துவஞானி. ஆத்மராமஸ்ய சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஆத்மாவை வேறிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஞானியால சாதிக்கிறது. ஆத்மாவில ரமிச்சு நடக்கிறவனுக்கு, ஆத்மாராமன் ஆயிட்டு இருக்கிறவனுக்கு கர்ஹிஜிது ஒருபோதும் இந்த பிரகிருதி அதானது இந்த மாயை ந அபாகுருதா எந்த விதமான டிஸ்டர்பையும் கொடுக்காது, கெடுதலையும் பண்ணாது. பகவத் தத்துவஞானிக்கு பிரகிருதியோடு எந்த விதமான சேஷ்டையும் பாதிக்காது. மாயை அப்படிங்கிற சக்திய ஜெயிச்சவனாக்கும் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிற தத்துவ ஞானி. அதனாலேயே புனர்ஜென்மம் இல்லை, புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற சம்சார சக்கரமும் அந்த ஞானிக்கு இல்லை அப்படின்னு பகவான் அம்மையான தேவஹூதி கிட்ட வர்ணிக்கிறார். சாந்தோக்கிய உபனிஷத்துல தத்துவமசிய வர்ணிச்சிருக்கா. சாந்தோக்கிய உபனிஷத்துல 6வது சாப்டர்ல அப்பா புத்திரன் கிட்ட சொல்றார், ஏகேன மிருத் பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் ஏகேன லோகமணினா சர்வம் லோகமயம் விஜ்ஞாதம் ஏகேன நக நிகிருந்தேன சர்வம் காஷ்ணாய சம் விஜ்ஞாதம். ஒரு மண் பாத்திரம் எடுத்து பார்த்தானாக்கா, மண் பாத்திரத்துல காரண வஸ்து அப்படிங்கிறது மண்ணு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போது எல்லா மண் பாத்திரத்திலையும் இருக்கிற காரண வஸ்து அப்படிங்கிறது மண்ணுதான். அதே மாதிரியே ஏதாவது ஒரு தங்க நகையை எடுத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணினானா காரண வஸ்து தங்கம் அப்படின்னாக்கா எல்லா தங்க ஆபரணத்தோடும் காரண வஸ்து தங்கம் தான். ஒரு இரும்பால இருக்கிற நெயில் கட்டரை உருக்கி அது இரும்பாக்கும் அப்படின்னு தெரியறத, ஆயுதங்கள் எல்லாம் இரும்பால ஆக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படிங்கிற ஒரு வர்ணனையாக்கும் அப்பா புத்திரனுக்கு சொல்லி கொடுக்கிறது தத்துவமசி வர்ணனை. அதையாக்கும் பார்த்தோம். ஏகேன மிருத் பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் ஏகேன லோகமணினா சர்வம் லோகமயம் விஜ்ஞாதம் ஏகேன நக நிகிருந்தேன சர்வம் காஷ்ணாய சம்விஜ்ஞாதம். 27வது ஸ்லோகம் பார்க்கிறோம். யதா ஏவம் அத்யாத்மரதः யதைவமத்யாத்மரத காலேன பகுஜன்மனா சர்வத்ர ஜாதவைராக்ய ஆப்ரஹ்ம புவனான் முனிஹி. யதைவமத்யாத்மரத காலேன பகுஜன்மனா சர்வத்ர ஜாதவைராக்ய ஆப்ரஹ்ம புவனான் முனி.
ബഹുജന്മന കാലേന, നിറയെ ജന്മങ്ങൾ എടുത്ത് കാലചക്രം ചുറ്റിക്കറങ്കറത്ത് ഓരോ ജന്മത്തിലെയും ജനിച്ചതുക്കപ്പുറം മരണം വരയ്ക്കും ദശാബുദ്ധി കാലങ്ങൾ വഴി നിറയെ അനുഭവങ്ങൾ അനുഭവിച്ചിട്ടുണ്ട്. எக்ஸாம்பிளுக்கு ஜனிக்கிறத ஒருத்தர் கேது தசையில ஜனிக்கிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டம் பலவித அனுபவங்கள் அனுபவிச்சுண்டு. சுக்கிரதசையில ஜனிக்கிறவர் அதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டங்களை பலவிதத்துல அனுபவிச்சுண்டு. കേതുദശൈ മൊത്തം 7 വർഷം, ശുക്രദശൈ 20 വർഷം, സൂര്യദശൈ 6 വർഷം, ചന്ദ്രദശൈ 10 വർഷം, ചൊവ്വാദശൈ 7 വർഷം, രാഹുദശൈ 18 വർഷം, ഗുരുദശൈ 16 വർഷം, ശനിദശൈ 19 വർഷം, புததசை 17 வருஷம். இப்படியாக மொத்தம் 120 வருஷம். இதாக்கும் ஒரு மனுஷனோடு சராசரி ஆயுள் அப்படின்னு ஜோதிஷாஸ்திரம் சொல்றது. இதுல கர்ப்பபாத்திரத்துல அம்மையோடு கர்ப்பபாத்திரத்துல கொஞ்ச காலங்கள் வசிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தசைகளோடு காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜனிக்கிறோம். ஜனிக்கிறத ஓரோருத்தரும் ஓரோ தசையிலாயிட்டாக்கும் பொறப்பா நட்சத்திரங்களை பேஸ் பண்ணிட்டாக்கும் இதை நம்ம கணக்காக்குறது. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக்கும். அம்மாவோட கர்ப்பத்துல குழந்தை ஜென்மம் கொண்டதுக்கு அப்புறம் பிறக்கிற டைம் வரைக்கும் எத்தனை காலம் அந்த தசை முடிஞ்சு போச்சு அப்படின்னும் அந்த கர்ப்பசிஷ்டம் எத்தனை என்னும் நம்ம அதுல கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற எல்லா தசைகளும் நம்ம அதுல அனுபவிச்சு தீர்க்கிறோம். இந்த ஆயுள் முடிஞ்சு இந்த 120 வருஷம் அப்படிங்கிற ஆயுள் முடிஞ்சு வாழறவாளும் அபூர்வமாயிட்டு இருக்கா. தசாபுக்தி காலகட்டங்களாக்கும் நமக்கு அனுபவங்களை தரது. ஒரு அனுபவத்திலேருந்து அடுத்த அனுபவத்துக்கு நம்ம நகரத்த ஒரு அனுபவம் இறந்து போறது, அடுத்த அனுபவம் ஜனிக்கிறது. மனுஷ ஆயுளிலேயே மொத்தம் 9 தசைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 9 மகாதசைகள் அப்படிங்கிறது ஒருபோதும் நமக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. ஒரு மனுஷ ஆயுசில ஒரு தடவை தான் குரு தசை வரும், ஒரு தடவை தான் சுக்கிர தசை வரும், ஒரு தடவை தான் கேது தசை வரும். அந்த மகாதசை ஒருபோதும் மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. ஓரோ தசைகளிலேயும் இந்த 9 தசைகளோடும் அபகாரங்களும் அந்தர் அபகாரங்களும் 9 சூஷ்மங்களும் 9 பிராணனுகளும் வரும். தசை அப்படிங்கிறது மகாதசை அப்படிங்கிறது ஒரு பெரிய காலகட்டமாக்கும். கேது தசை அப்படின்னு பார்த்தானாக்கா 7 வருஷம், சுக்கிர தசை அப்படின்னு பார்த்தா 20 வருஷம். இப்படி இருக்கிற பெரிய ஒரு காலகட்டமாக்கும் மகாதசை அப்படிங்கிறது. அதே மாதிரி கேது தசையில கேதுவோட அபகாரம் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆயிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னாக்கா அது ஒரு சின்ன குறுகின காலகட்டம். வருஷ கணக்கு மாச கணக்காயிட்டு தான் அதை நம்ம கணக்கு பண்ணுவோம். சுக்கிரதசை எல்லாம் ஆக்குமானா வருஷ கணக்குல அந்த அபகாரங்களை கணக்கு பண்ணுவோம். கேது தசை மொத்தமே 7 வருஷம் தான் இருக்கு, சூரிய தசை மொத்தமே 6 வருஷம் தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால மாச கணக்குல பாக்கியுள்ள அந்தர் தசைகள் இப்படி வந்து போகும். அதே மாதிரியே ஃபார் எக்ஸாம்பிளுக்காக்கும் இங்க நம்ம கேது தசை அப்படின்னு எடுத்தோம். கேது தசையில கேது அபகாரம் அதாவது புக்தி பார்த்தோம். அதே மாதிரி அந்த கேது அபகாரத்திலேயே அந்தர் புக்திகள் வந்து சேரும். அதுக்கப்புறம் கேது அபகாரம், கேது தசை, கேது அபகாரம், கேது அந்தர் அபகாரம், அதுக்கப்புறமா கேது சூஷ்மம், அதுக்கப்புறம் கேது பிராணா. இப்படின்னு எல்லா தசைகளிலேயும் அபகாரங்களும் அந்தரபகாரங்களும் சூஷ்மங்களும் பிராணனுகளும் எல்லாம்
வந்து சேரும். அபகாரம், அதாவது புக்தி அப்படிங்கிறது ஓரோ திசையிலையும் எல்லா தசாநாதர்களும் ஆட்சி பண்ணுற விஷயமாக்கும். மாச வருஷ கணக்குல இது உண்டாகும். அந்தர்புக்தி அப்படிங்கிறது மாச திவச கணக்குல உண்டாகும். சூக்ஷ்மம் அப்படிங்கிறது நாள் ஹவர்ஸ் கணக்குல உண்டாகும். பிராணா அப்படிங்கிறது ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸ்ல உண்டாகும். தசை அப்படிங்கிறது லாங் டியூரேஷன். புக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான டியூரேஷன். அந்தர்புக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கம்மியான குறுகின காலகட்டம். சூக்ஷ்மம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன காலகட்டம். பிராணா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன மைன்யூட் டைம். ஒரு விஷயம் நடக்கிற டைம் ஆக்கும் பிராணா அப்படிங்கிறது. இப்படி ஒரு ஜென்மத்திலேயே எத்தனையோ அனுபவங்கள் வழி நம்ம ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் சம்சார சக்கரம் நீந்தி கிடக்கிறோம். ஜீவித யாத்திரையில இந்த துக்கங்களும் வலிகளும் அபமானங்களும் டென்ஷனுகளும் எப்பவோ ரொம்ப கம்மியா கிடைக்கிற சுக சந்தோஷங்களும் ரொம்ப வழியறதாக்கும் இந்த சம்சார சக்கர ஜீவிதம் அப்படிங்கிறது. இது மாதிரியே எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறமாக்கும் நம்ம பாகவத பாராயணம் செய்யற ஒரு ஜென்மத்துல, பாகவத பாராயணம் காது கொடுத்து கேட்கிற ஒரு ஜென்மத்துல கபிலதேவனும் அம்மையான தேவஹூதியுமா பேசுற இந்த நிகழ்வை கேட்கிற இந்த ஜென்மத்துல கபிலதேவன் அம்மையான தேவஹூதிக்கு உபதேசிக்கிற சாங்கிய சாஸ்திரம் கேட்கறதுக்கான தகுதி இருக்கிற சிச்சுவேஷன்ல எத்தி இருக்கும். தேவஹூதிக்கு பகவான் சாங்கிய சாஸ்திர தத்துவஞானம் உபதேசிக்கிறது வழி மோட்சம் கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தேவஹூதிட்ட பகவான் சொல்லுற விஷயங்கள் நம்மளும் இந்த பாகவதம் வழி தெரிஞ்சுக்கிறோம். நமக்கும் ஆத்ம ஞான லப்தி கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்மளும் நம்புறோம். துரிதமா இருக்கிற கடலில முங்கி தாழாதக்கு மோட்சமா இருக்கிற ஆனந்த லயனம் கிடைக்கணுமே கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்திக்கலாம். இந்த வாழ்க்கையிலேயே துக்க அனுபவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுண்டு இனி இருக்கிற ஜீவிதம் பகவானை கூப்பிட்டுண்டு அதனாலேயே ஆனந்தமயமான ஜீவித சௌக்கியம் அனுபவிக்கலாம். இனி ஒரு ஜென்மம் வேண்டா பகவானே, எல்லா துரிதங்களும் என்னை விட்டு ஒழிஞ்சு போயிட்டு, ஜீவித துரிதங்கள் எல்லாம் என்னை விட்டு ஒழிஞ்சு போயிட்டு ஜீவிச்சிருக்கிற இந்த ஜென்மத்திலேயே ஆனந்தத்தோடு கூடிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு வாழ்ந்து மரண நேரத்துல கூடியும் பகவத் புராணத்தை மனசுல நினைச்சுண்டு பகவத் ஸ்மரணையோடு கூடிட்டு மரிக்கிறதுக்கான அந்த ஒரு அனுகிரகத்தை தரணமே பகவானே அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு பகவத் வசனங்களை நமக்கும் காது கொடுத்து கேட்கலாம். அம்மையான தேவஹூதிக்கும் புத்திரனான கபிலனுக்கும் கிருதயுகத்துல நடந்த அந்த சம்பாஷணம் நமக்கு இந்த கலியுகத்துல ஜீவிச்சுண்டு பகவத் அனுகிரகத்தால பாகவதம் வழி தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு பாக்கியமாக்கும் இது கிருஷ்ணா அப்படின்னு பகவான் கிட்ட இதுக்கான ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். எத்தனை ஜென்மம் இதுவரைக்கும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியல. இந்த ஜென்மத்துல இனி மரணம் வரைக்கும் எத்தனை காலம் ஜீவிதம் இருக்கும் அப்படின்னும் தெரியல. இனியும் ஜென்மங்கள் இருக்கா அப்படின்னும் எனக்கு தெரியலையே கிருஷ்ணா. இருந்தாலும் பகவானே, பகவான் கிட்ட பிரார்த்திக்க தோணுறது, இனி எனக்கு ஜென்மங்கள் வேண்டாம் பகவானே. அப்படி ஜென்மம் பகவான் தரையல் அப்படின்னாக்கா பகவானை கூப்பிடுற அந்த ஒரு சிச்சுவேஷனோடு கூடிட்டு எனக்கு ஜென்மம் தரணமே பகவானே. அப்படி பகவானை கூப்பிடுற சிச்சுவேஷன்ல எனக்கு பகவான் ஜென்மம் தரையல் அப்படின்னாக்கா பகவானை கூப்பிட்டு ஆனந்தம் அனுபவிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மம் வேணுமானாலும் பகவான் எனக்கு தந்துக்குங்கோ பகவானே அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யறதுக்கு ஓரோ பக்தனுக்கும் சாதிக்கும். பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணம் வாசிக்கிறதுக்கு முன்னால நம்ம பல பல வாழ்க்கையில அனுபவங்களை கடந்து போயிருப்போம். இனியும் எத்தனையோ காலங்கள் நம்மளோட இந்த வாழ்க்கையில கடந்து போவோம்.
ஆனா இனி இருக்கிற காலத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. கிருஷ்ணா நாராயணா അനുഭവിച്ചു തീർത്ത അത്രയും വേദനകളും അപമാനങ്ങളും സങ്കടങ്ങളും அந்த அளவுக்கு டீப்பாயிட்டு இனி அனுபவிக்க வேண்டி வராது அப்படிங்கிற அறிவு இந்த பாகவதம் நமக்கு தரது. கிருஷ்ணா நாராயணா குருவாயூரப்பா. कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधव सच्चिदानन्द नारायण हरे ഇന്നലെയോളമെന്തെന്നറിഞ്ഞില്ല ഇനി നാളെയുമെന്തെന്നറിഞ്ഞില്ല ഇന്നി കണ്ട തടിക്കു വിനാശവും ഇന്ന നേരമെന്നേതുമറിഞ്ഞില്ല കണ്ടു കണ്ടങ്ങിരിക്കും ജനങ്ങളെ കണ്ടില്ലെന്നു വരുത്തുന്നതും ഭവാൻ രണ്ടു നാലു ദിനം കൊണ്ടൊരുത്തനെ തണ്ടിലേറ്റി നടത്തുന്നതും ഭവാൻ മാളിക മുകളേറിയ മന്നന്റെ തോളിൽ മാറാപ്പു കേറ്റുന്നതും ഭവാൻ കണ്ടാലൊട്ടറിയുന്നു ചിലരിതോ കണ്ടാലും തിരിയാ ചിലർക്കേതുമേ കണ്ടതൊന്നുമേ സത്യമല്ലെന്നത് മുമ്പേ കണ്ടിട്ടറിയുന്നിതു ചിലർ മനുജാതിയിൽ തന്നെ പലവിധം മനസ്സിന്നു വിശേഷമുണ്ടോർക്കണം പലർക്കും അറിയണമെന്നിട്ടല്ലോ പല ജാതി പറയുന്നു ശാസ്ത്രങ്ങൾ കർമ്മത്തിലധികാരി ജനങ്ങൾക്ക് കർമ്മശാസ്ത്രങ്ങളുണ്ടു പലവിധം സാഖ്യശാസ്ത്രങ്ങൾ യോഗങ്ങൾ എന്നിവ സംഖ്യയില്ലതു നിൽക്കട്ടെ സർവവും ചുഴന്നിടുന്ന സംസാര ചക്രത്തിൽ ഉഴന്നിടും നമുക്കറിഞ്ഞിടുവാൻ അറിവുള്ള മഹത്തുക്കളുണ്ടൊരു പരമാർത്ഥമരുൾ ചെയ്തിരിക്കുന്നു എളുതായിട്ടു മുക്തി ലഭിപ്പാനായി ചെവി തന്നിതു കേൾപ്പീനെല്ലാവരും കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ. இப்படின்னு ஞானப்பானையில அழகாயிட்டு വർണ്ണിക്കപ്പെട്ടിருக்கு. ബഹുജന്മന കാലേന നിറയെ ജന്മങ്ങളോട് കൂടിന കാലത്തിനാല് യഥാ എപ്പ വാക്കുമോ ഏവം ഇതേമാതിരി അധ്യാത്മരഥ ആത്മാവില് ലയിച്ചുണ്ട് ആത്മജ്ഞാനം தெரிஞ்சதால சந்தோஷிச்சுண்டு பகவத் தத்துவஞானம் தெரியற தால்பரியத்தோடு கூடி நம்மளால வாழ முடியறது முனிகி. அப்படி அந்த பகவத் ஞானத்தை தெரிஞ்சு சிந்தனை பண்ணி விசாரிச்சு தெரிஞ்சு நல்லா டீப்பா ஆழ்ந்து சிந்தனை பண்ணி நல்லது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ணி
அப்படி இருக்கிற அந்த தத்துவவிது, அந்த பிரம்ம ஞானம் தெரிஞ்சுண்ட அந்த தத்துவவிது, ആ ബ്രഹ്മഭുവനാത് സർവത്ര ജാത വൈരാഗ്യഃ, സത്യലോകം മുതൽക്ക് എല്ലാ ലോകങ്ങളിലെയും 14 ലോകങ്ങളിലെയും பிரபஞ்சம் அப்படிங்கிறது 14 லோகங்களாக்கும். அதனாலேயே பிரம்மலோகம் கூடியும் மகாபிரளயத்துல பிரம்மாவோடு 100வது வயசுல நசிக்கிறதாக்கும். அப்படிங்கிறதுனால பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயங்களிலேயும் பூமிக்கு மேலே இருக்கிற 6 பரலோகம், பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகம், இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் பிரபஞ்சம் அப்படிங்கிறது. இப்படி பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களிலையும் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஞானிக்கு அதுக்கப்புறமா உண்டாகாது. அப்படி அந்த அட்டாச்மெண்ட் இல்லாத ஞானிக்கு அதுக்கப்புறமா சொர்க்கம் அப்படிங்கிறது வேண்டாம், இந்திர பட்டம் அப்படிங்கிறது வேண்டாம், பதவி அப்படிங்கிறதும் வேண்டாம். பிரம்மலோகம் கூடியும் அந்த ஞானிக்கு வேண்டாம். புனர்ஜென்மம் கிடைக்கிற ஒண்ணுமே வேண்டே வேண்டாம். போட்டா போட்டியும் துக்கமும் இருக்கிற இந்த இகலோகம் மட்டுமில்லை, பரலோகத்திலையும் எனக்கு வேண்டாம் அந்த சௌக்கியங்கள் ஒன்றும் அப்படிங்கிற வைராகியம் உண்டாகிறது அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த விஷயம் ஞானி தெரிஞ்சுக்கிறார். இந்த பூலோகத்துல மட்டுமில்லை, சொர்க்கலோகத்திலையும் அந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சு தீர்த்தானா மறுபடியும் இந்த பூலோகத்துலதான் டிம்னு வந்து விழலாம். அதனால சொர்க்க சுகங்களும் வேண்டாம், இந்திர பட்டமும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், பிரம்மலோகம் கூடியும் எனக்கு நீ வேண்டாம், அந்த பிரம்மலோகத்துக்கு கூடியும் அழிவு இருக்கு, அதனால அது கூடியும் வேண்டாம் அப்படின்னு உத்தமனான ஞானி தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு இங்க பகவான் அம்மையான தேவகூதி கிட்ட சொல்றார்.